ஹாய் ஹலோ வெல்கம். என் பேர் ராம்கி. இன்றைக்கி ஒரு சூப்பரான லொக்கேஷன் 2 கோயில்களை பார்க்க போகிறோங்க. ஒரு சிவன் கோயில் ஒன்றும் லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் ஒன்றும் பார்க்க போகிறோம். திருவேணி சங்கமம் அப்படின்னா பாலாறு, செய்யாறு, வேகவதி, அதாவது இந்த 3 நதிகளும் ஒன்று சேர்கிற இடம்தான் இந்த திருவேணி சங்கமம். இது கங்கைக்கு நிகரானது அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அங்கே பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதுதான். இப்போ நம்ம இருக்கிற ஊர் பேர் பார்த்திங்கன்னா பழைய சேவாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாலாறு பக்கத்தில் ஒரு சின்ன மலையில் மேலே ஒரு சிவன் கோயிலில் இருந்து இந்த வியூ பார்த்துட்ருக்கோங்க. காஞ்சிபுரத்துலேருந்து 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க. குடுவாஞ்சேரிலேருந்து 48 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. சப்போஸ் நீங்கள் செங்கல்பட்டுலேருந்து வர மாதிரி இருந்தால் 5 கிலோமீட்டர் வாலாஜாபாத்துக்கு முன்னாடியே இந்த ஊர் வந்துடுங்க. கீழே தெரிகிற அந்த கோபுரம் தாங்க ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் பழைய சேவாரம் கோயிலுங்க. பாலாறு பார்த்திங்கன்னா கேஷ்ர நதின்னு சொல்கிறாங்க. செய்யாரை பாவு நதி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வேகவதியை பார்த்திங்கன்னா சரஸ்வதி நதி அப்படின்னு சொல்கிறாங்க. இது 3ம் இங்கே ஜாயின் ஆகுதுங்க. இங்கே மேலே இருக்கிற சிவன் கோயிலுக்கு நீங்கள் அங்கே கீழே இருந்து படிக்கட்டு வருது. இந்த படிக்கட்டு வழியாகவும் வரலாம். சுற்றி ரோடும் போட்டிருக்காங்க. நீங்கள் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா அந்த வெஹிக்கிளில் மேலே வரைக்கும் வந்துடலாம். இப்போ நம்ம பார்க்குற இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வரதராஜ பெருமாள் இங்கே எடுத்துகிட்டு வைப்பாங்களாம். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள்லேருந்து பெருமாள் எடுத்துகிட்டு இங்கே வச்சு பூஜை பண்ணுவாங்க. அது வருஷத்தில் ஒரு நாள் தான் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சிவலிங்கம் நல்லா பெருசாக இருக்குங்க. சிவனை நல்லா தரிசனம் பார்த்தாச்சு. இப்போ நேராக நம்ம கீழே போய் லக்ஷ்மி நரசிம்மரை பார்க்கலாம். மலை ரூட் கொஞ்சம் ஸ்டீப்பாக தாங்க இருக்கும். இது உள்ள கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரணும். அந்த பிரிட்ஜு தருது பார்த்திங்களா, அது வழியாக போனோம்னா 1 கிலோமீட்டரில் ஒரு ஆர்கியலாஜிக்கல் சைட்டு ப்ளஸ் ஒரு பழமையான ஒரு கோயில் ஒன்று இருக்குங்க. அதையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இங்கே லொக்கேஷன்ஸும் பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பக்கத்தில் எல்லாமே சூப்பரான கோயிலுங்கள்லாம் நிறையா இருக்குங்க. இந்த ஒரு பிளேஸ்க்கு வந்தோம்னாலே ஒரு 4-5 கோயில் பார்த்துடலாங்க. அவ்வளோ கோயில் இருக்குது இந்த இடத்துல. இந்த பாதை வழியாக நம்ம நடந்து போனோம்னா அங்கே மேலே பார்த்தா சிவன் கோயிலுக்கு போயிடலாங்க. லக்ஷ்மி நரசிம்மர்னா டக்குன்னு எல்லாருக்கும் ஷோலிங்கர் தான் ஞாபகம் வரும். ஷோலிங்கருக்கு நான் முன்னாடி போயிருக்கேங்க. மறுபடியும் திரும்பியும் போகும்போது கண்டிப்பாக கவர் பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, இது நரசிம்மர்னாலும் சிங்கப்பெருமாளில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. மறைமலை நகர் தாண்டன ஒன்று சிங்கப்பெருமாள் கோயில் வரும். அந்த கோயிலும் ரொம்ப விசேஷமான கோயில் தாங்க. அது ஒரு குடைவரை கோயில். அந்த கோயிலும் கூடிய விரைவில் நான் அப்லோட் பண்ணுறேன் நான் உங்களுக்கு. செய்யார் பக்கம் பல முறை வந்திருக்கேங்க. நானே இந்த கோயிலை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் இங்கே இருக்கிற முருகர் கோயிலுக்கு வந்துருக்கிறேன். அப்புறமா இங்கே சீத்தாஞ்சேரி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது பக்கத்தில். அங்கே இருக்கிற சிவன் கோயிலெலாம் பார்த்துருக்கேன் நான். பட்டு இந்த கோயிலையும் பக்கத்தில் இந்த ஒரு பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது. அது ரொம்ப விசேஷமான கோயில். அதையும் நான் பார்த்ததில்ல. இந்த வாட்டி இதை கவர் பண்ணலான்னு தாங்க இங்கே வந்தது. பதினோராம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்ட கோயிலுங்க இது. நிறைய ரெனோவேஷன் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க கோயிலை.
நல்ல ஒரு சாமி தரிசனம் பார்த்தோங்க. நாங்கள் எதிர்பார்த்ததோட சூப்பராக இருந்துச்சு. நரசிம்மர் வந்து பெரிய நரசிம்மர். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ரொம்ப பழங்காலத்து கோயில்ன்றதை பார்க்கும்போதே தெரியும். அவர் வந்து நாங்கள் வந்து தரிசனம் பார்த்து முடித்த உடனே அவர் வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாம் அந்த நட சாத்திட்டு பண்ணுவாங்களே, அந்த பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. இரேணியகசிபுவை வந்து வதம் செஞ்ச பிற்பாடு ஆக்ரோஷமாக வந்து உட்காந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா, அங்கே சிங்கப்பெருமாள் அங்கே வந்து ஒரு சிங்கிளாக உட்காந்துருப்பார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கூட வந்து லக்ஷ்மி இருப்பாங்க. அதனால் இங்கே வந்து சாந்தமாக இருக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. இவர் இங்கே சாந்தமாக இருக்கிறனால சாந்தமூர்த்தினும் கூப்பிட்றாங்க இவரை. 1080வது வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா குலோத்துங்க சோழர் 1 வந்து இந்த கோயிலை கட்டிருக்காருங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா செய்யாபுரம்ன்ற பேர் தான் வந்து இந்த ஊருக்கு இருந்துச்சு. இந்த கோயிலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ராஜேந்திர விண்ணகர் அப்படின்ற பேர் தான் இருந்தது. காலப்போக்கில் இதை வந்து மாற்றிட்டாங்க. மூலவரை வந்து பார்த்திங்கன்னா சிங்க பிறநல்வர் அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க முன்னாடி. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளுக்கும் கோயிலுக்கும் இந்த கோயிலுக்கும் வந்து லிங்க் இருக்குங்க. நான் மேலே சொன்ன மாதிரி அந்த கோபுரம் இருக்குது பார்த்திங்களா, அங்கே வந்து வரதராஜ பெருமாளை வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்துகிட்டு வந்து இங்கே பூஜை விசேஷமாக நடக்கும். இங்கே இருக்கிற இந்த 3 நதி ஒன்று சேர்றதுனால இந்த திருவேணி சங்கத்தில் வந்து நம்ம நீராடிட்டு இங்கே வந்து லக்ஷ்மி நரசிம்மரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணால் நம்ம வேணுனதெல்லாம் நிறைவேறும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குங்க. நீங்கள் இந்த ரூட்டில் எதனா விசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த கோயிலை மிஸ் பண்ணாதீங்க. நரசிம்மரை வந்து இன்னமும் கண்ணுக்குள்ளே இருப்பார். ஒரு அவ்வளோ ரொம்ப பெரிய நரசிம்மர். நீங்கள் அங்கே ஷோலிங்கரில் பார்க்குற மாதிரி இருக்காதீங்க. இது வந்து சிங்கப்பெருமாளுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதுவும் வந்து லக்ஷ்மியோடு நம்ம பார்க்குறது வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் இங்கே. இந்த வீடியோ தொடர்ந்து வரப்போகிற அடுத்த 2 வீடியோவும் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுங்க தாங்க கவர் ஆக போகுது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கோயில் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயருக்கு தனி சன்னதி இருக்குங்க. தனி மண்டபம் மாதிரி இருக்கும். இங்கே ஆஞ்சநேயர் சின்னதாக தான் இருப்பார். இது வந்து பார்த்திங்கன்னா பில்லரு கார்விங்ஸு இதெல்லாம் வந்து இந்த சிற்பக்கலை எல்லாம் வந்து சூப்பராக இருக்குங்க. இங்கே இந்த மாதிரி பழைய கோயிலுங்கள்லாம் வந்து நிறைய கவர் பண்ணி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. இது வரைக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த கோயில் போய் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். நம்ம வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.